நம்ம எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையிலே ஆராதனை. எங்களுடைய சபை ஐபிசி பெந்தேகோஸ்தே. என் கூட சபைக்கு வாரியா? என் கூட ஒரே ஒரு நாள் வாயன்னு கூப்பிடுவா. நான் சொன்னேன், நான் வேதக்காரன் தானையா, ஏற்கனவே எனக்கு இயேசுநாதரை தெரியாதா என்றெல்லாம் நான் சொன்னேன். அதெல்லாம் உனக்கு தெரியும், ரொம்ப தெரியும், எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாம். இப்ப என் கூட ஒரே ஒரு நாள் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். ரொம்ப கட்டாயப்பட்டு கூப்பிடுகிறான்னு சொல்லி நான் ஒரு நாள் போனேன். ஆமென், அல்லேலூயா. இயேசு என்னுடைய வாழ்வில் இருக்கிறானே, எல்லா அந்தகாரத்தை மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் தேவ சமூகத்தில் நின்று சாட்சியாய் சொல்லுகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்விலே வராமல் இருந்திருப்பதானால் இந்த பூமிக்குள்ளே, இந்த மண்ணுக்குள்ளே என்னுடைய சரீரம் எப்பொழுதே போயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே ஆண்டவர் தந்தபடினாலே நான் ஜீவனுள்ளவனாய் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவன் எனக்கு மாத்திரமல்ல, இங்க கூடி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் இந்த ஜீவனை பெறாதவர்கள் அநேகர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்தோம், இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி ஏசப்பாவை நம்ம காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகையினால நீங்க சோதர அக்க பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் அழைத்து வாருங்க. அதுக்குரிய பிரதிபலனை, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது சோதர நம்ம எல்லாரும் உற்சாகமாக இந்த ஊழியத்துக்காக நீங்கள் சோதர நல்ல ஒரு காணிக்கை கொடுங்க. பாஸ்டர் சொன்னது போல நாங்கள் அப்படிலாம் கவர் கொடுக்கணும்னு நினைக்கல. இருந்தாலும் என் ஊழியத்தை பற்றி ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது பாஸ்டர் அம்மா ஐயாவுடைய மகள் ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது நாம் உற்சாகமாக இந்த காணிக்கையை நம்ம சர்வ வல்லவரே வாழ்க ராஜா, இயேசு ராஜா. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரான தெய்வமே, சர்வ வல்லவரான தெய்வமே. வாரும் வல்லவரா, வாரும் வல்லவரா, வல்லவரா துணை ஆவியா என்னையும்
வார்த்தைக்காகவும் புல்காஸ்பெல்லில் ஊழியம் செய்யினான பாஸ்டர் ஜோன்ஸ் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரம் ஊழியம் செய்யினார். பாஸ்டர் அவர்கள் வந்து ஜீவிப்பார்கள். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்த சகல நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காக, ரட்சிப்பிற்காக, விடுதலைக்காய், நன்மைகளுக்காக, பூவுலகத்திலே வாழும் பொழுதே பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் சொந்த குமாரனை எங்களுக்காக தந்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது ராஜா சொன்னது போலவே உம்மிடத்தில் வாங்கி உம்முடைய நாம மகிமைக்காய் உமக்கே கொடுக்க தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் அனுகிரகம் செய்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதன் முகாந்திரமா எங்களுடைய சரீர வாழ்விலும், குடும்பத்திலும், சபையிலும், தேசத்திலும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று உம்முடைய நாம மகிமைக்காய் எழும்பி பிரகாசிக்க அன்பு தேவன் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை அனுப்பி தம்முடைய மகன் மூலமாய் எங்களை திடப்படுத்தும்படியாய், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய், எங்களை அலங்கரிக்கும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்தி அனுப்பியிருக்கிற உடைய மகனுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தம் பெண்மான்களை ஈன செய்ய போகிற கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. தொடர்ந்து தம்முடைய மகன் மூலமாய், பாடல் மூலமாக, உடைய வார்த்தை மூலமாக நாங்கள் பலனடைய உதவி செய்வீராக. இந்த வார்த்தை பிரசங்கிக்க பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இடத்திலே வந்திருக்கிற எங்கள் மேல் உடைய கிருபை, உடைய வல்லமை, சுகமளிக்கிற அடையாளங்கள், அற்புதங்கள் இந்த மைதானத்திலே திருத்துவ தேவ நாமத்தினால் நடக்க போகிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அனைவரையும் உடைய மகா பரிசுத்த சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நாமம் மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது தொடர்ந்து நான் பாஸ்டர் வெஸ்லி ஐயா அவர்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் சந்தோஷமாக என்னுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் நம் மத்தியிலே சோத்திரம் என்னுடைய ஊழியத்திலே கடந்து வந்ததற்காக, அவர்களுக்காகவும், அவருடைய குடும்பத்துக்காகவும், அவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது ஐயா அவர்கள் நம் மத்தியிலே அப்பா என்று கூப்பிடுவான்னு சொல்லி அவர்கள் அப்படியே ஒரு பாடலோடு வரப்போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை ஏற்றுக்கொண்டு பெருமைப்படுத்துகிற அன்பான ஊழியர்கள் யாவருக்கும், நிறைய ஊழியர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நிறைய ஊழியர்கள் ஒன்று சேர்ந்தாலே ஆண்டவர் ஒரு மகிமையினால் நம்ம நகரத்தை மூடுவார். நம்ம கிருபையில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கிருபை என்பது நாம இன்னும் உயிரோடு இருப்பது. அல்லேலூயா. மகிமை என்பது நம்மை நித்திய வரைக்கும் தேவன் வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு கிடைத்தது நம்ம பாஸ்டர் சேர்லாதன் அவர்கள் ரொம்ப அழகாக பாடுகிறார். அவர் பாடின பிற்பாடு நான் பாடினால் எப்படி சோபிக்க போகிறேன் என்கிற கவலை எனக்கு. என்றாலும் அப்பான்னு கூப்பிடுத ஆசை என்கிற பாடலை நீங்கள் டிவியில கேட்கிறீர்கள். அந்த பாடலை நான் இன்று பாடுகிறேன். கருவில் என்ன காத்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் ஏற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடத்தாச அப்பான்னு கூப்பிடவா.
ஆண்டவர் என்னை சந்திக்க முடியாதே, இவ்வளவு அழுக்கா இருக்கிறோமே, ஆண்டவர் எப்படி என்னை சந்திப்பார் என்று பயந்தேன். அப்ப தாயை போல அவர் கேட்டுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை வாசித்தேன். அழுக்கா இருக்கிற பிள்ளை கக்கா பண்ணி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குது. நான் என் மனைவியை கூப்பிட்டு உன் புள்ள பண்ண வேலையை பாரு, என்னால இங்க ஜெபமே பண்ண முடியல, என்ன பண்ணி வச்சிருக்கு பாருன்னு சொன்னேன். ஒண்ணு என் மனைவி வந்தாங்க, 4 பேப்பரை கொண்டு வந்து அந்த பிள்ளைய அழகா பேப்பர்ல துடைக்கிற மாதிரி துடைச்சு, முகத்துல ஒரு சங்கடம் இல்லை, அழகா துடைச்சு அப்படியே நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு போனாங்க. அவ ஆண்டவர் சொன்னார், இப்படிதானே நீ எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் உன்னை அரவணைக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம 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 பண்ண பாவத்தெல்லாம் நினைச்சா இங்க யாராவது உட்கார்ந்து இருக்க முடியுமா? ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்னால் நீதிமான் இல்லையே. பக்தர்கள் அப்படி புலம்புறாங்க. எங்களை எப்படி நீங்க நினைக்க முடியும்? அல்லேலூயா. ஒரு நாள் நான் பொல்லாத பையனா இருக்கும்போது, இப்ப இல்ல, தெருவில் போற ஒரு பையனை அடிச்சுட்டேன். அவன் பேர் ஆறுமுகம். அவன் அழுது கொண்டே வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான். எங்க அப்பா என்ன மாடு கட்டுற கயிறுல கட்டி வச்சு கை வலிக்கிற வரைக்கும் அடிச்சாச்சு. அப்ப எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 17-18 வயசுல என்ன அப்படி அடிக்கிறார். அடிச்சு முடிஞ்ச உடனே தெருவில் போற எல்லாரையும் கூப்பிட்டு, இன்னைக்கு என் பையனை ரொம்ப அடிச்சுட்டேன், இந்த கழுதை கீழ்ப்படியோ மாட்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். நான் உடனே எங்க பாட்டி அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அழுதுகிட்டேன். என்னை அடிச்சது இல்லாம போற வர்றவங்க கிட்ட எல்லாம் என்னை பத்தி குறை சொல்றீங்களேன்னு மறுபடியும் அவர் வயிற்றுல ஒரு குத்து விட்டேன். அடுத்த ஷிஃப்ட் எங்க அம்மா வளையல எல்லாம் நொறுங்குற மாதிரி என்ன அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அழுதேன். அப்ப எங்க அப்பா என்னை வெளியே கொண்டு போய் என் கையில நிறைய காசு கொடுத்து நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்த ஒரு படம் என் அழுக நிக்கல. ஏண்டா இவ்வளவு காசு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், மறுபடியும் நான் என்ன வாங்கி கொடுப்பேன், அதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி தேற்ற அப்பா உலகத்துல அப்பா அம்மா இல்லை. அவங்க வேண்டிய அளவு சீர் கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போனா உததான். பர்வதங்கள் நடுக்கடலிலே சாய்ந்தாலும் அப்படின்னா என்ன? பர்வதங்கள் என்பது நம்ம அப்பா அம்மா, அவங்க நடுக்கடல் வரைக்கும் வருவாங்க. பாதி கடல், மீதி கடல்ல எப்படிதான் கிடக்கிறது? நான் சொல்லுங்களுக்கு விளங்குது. வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல். இது புரியுது இல்ல? அப்ப வாழ்க்கைன்ற கடல்ல நீங்களும் நானும் மலை போல நம்புற மக்கள் அப்பா அம்மா எல்லாம் பாதி தூரம் தான் வருவாங்க, மீதியை நம்ம தான் கிடக்கணும். எத்தனை பேர் புரியும்? அந்த கடல் மேல நடந்து வந்து வா அப்படின்னு சொல்றவர் நம்ம ஆண்டவர் இயேசுதான். ஆண்டவரே நீரே ஆனால் இந்த கடல் மேல நான் நடக்கவா? ஆண்டவர் சொன்ன அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வான்னார். அவ்வளவுதான். வான்னு சொன்ன உடனே சாதாரண மனுஷன் கடல்ல நடக்கிறாங்க, கரங்களை தட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப வாழ்க்கைன்ற கடல்ல எல்லாரும் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணீர் கடல், வியாதி கடல், கடன் கடல், நோய் கடல், பிரச்சனை கடல், இப்படி மூழ்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மட்டும் நம்மளை பார்த்து வா அப்படின்னு சொன்னாருன்னா இந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? போன்னு இருந்தா அவர் பின்னால் இருக்கிறாரு அர்த்தம். வா அப்படின்னா என் பிரச்சனைக்கு முன்னால் இருந்தா அவர் கூப்பிடுகிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இப்ப அப்பா நான் சொல்லும் போது நீங்களும் அதே அப்பாவுக்கு பண்ணிக்கலாம். அப்பா யாரை நான் பாடுவேன் சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன் அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை
ஆண்டு ஒரு தம்பி அவனுடைய நண்பனோடு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துக்கு போனான். அந்த கிராமத்துக்கு போகும்போது இரவு 9:30 மணி. எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமம், டாக்டர்கள் இல்லாத கிராமம், பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு கிராமம், வசதியான வீடுகள் இல்லை. அவனுடைய நண்பன் ஒரு பயங்கரமான குடிகாரன், செயின் ஸ்மோக்கர். இந்த தம்பி அந்த நண்பனோடு சேர்ந்து அந்த ஊருக்குள்ள போகும்போது